இல்லை இல்லை முறுக்கிறாடாப்பா இந்த தாத்தா. 1 2 3 ஆக்ஷன். தண்ணி அடிக்கிறோம்டா. தண்ணி அடிக்கிறது அது பிரச்சனை சொல்லுங்க. யார் தானே எங்கள் ஒருத்தவங்க சொல்லுங்க அடிக்கிறோம்டா. என்னிடத்தில் வள்ளிப்பணம் கொட்டி இருக்கு, உத்தமான நீ இருந்தா மீசே முறுக்கு. இப்போ முறுக்கி போதும். நான் கோபப்பட மாட்டேன், பொறுமைக்கும் ஒரு எல்லை ஒன்று இருக்கு. போகணும் வீட்டேன். ஓ அது நோமல்ல, அது நோமல்ல. எந்த மனம் கரும்பாம் இலைகளை இரும்பாம், வெண்ணிலவு இருக்க அந்த இருளோடு வருமா. ஐயாட நடிப்பு திறனை வந்து நாங்கள் வந்து வெளிக்கொணர போகிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து முதலாவது எம்ஜிஆர், அடுத்தது சிவாஜி கணேசன், அடுத்தது வந்து ரஜினிகாந்த். ரைட், அதே மாதிரி ஒரு கண்ணாடி ஒன்று கொடுத்தா எங்களோட பெட்ட எம்ஜிஆர் இருக்கிற அதே மாதிரி நீங்கள் பிபிடி எம்ஜிஆராக மாற்றிடுவோம். மாலை இருக்கால என்ன ஆக்ஷன். 1 2 3. நான் நல்லவன் என்று நல்லவன். பைக்ல எப்படி ஏறுற முன்னும். ஓமா சரியா கிக்கரடா கொண்டு என்ன அடிக்கிறாள். 160 90 250 ரூபா. ஒரு போத்து கல்ல விளான்னு 200. 50 செய்வார், 50க்கும் 50 சைவர் இருக்கும். 5000 செய்வார் இருக்கும். ஒரு சைவர் நெறிஞ்சு விடாங்க கரண்டி வருங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. வாட்ஸ் யுவர் நேம்? நான் இந்த கிருஷ்ணா அழைக்கும் போது வந்திருக்கிறேன், பாடும்போது. அதான் அவங்களோட பேர். ஓகே கவிதா. ஓகே, இப்போ நாங்கள் வந்து இப்போ வீட்டை நிற்கிறோம். ஸோ வந்து வெளிக்கிட்டு ஒருக்கா வந்து யாழ்ப்பாணம் போகணும் அப்படின்னு சொல்லி போட்டு எல்லாம் ரெடி ஆகி சாப்பிட்டுட்டு வந்து சரியா நாங்கள் இறங்க போகிறோம். ஆளுண்டு வருது சின்ன ஒரு பாட்டோட. யா வாங்கி வந்தேன் ஒரு வாழை மரம். வாங்கி வந்தேன் ஒரு வாழை மரம், வந்த பின்னே அது தாழை மரம். வாங்கி வந்தேன் ஒரு வாழை மரம், வந்த பின்னே அது தாழை மரம். இளவானம் தண்டு முள்ளானது, என் கைகள் தீண்ட வரகானது. அழுதாலும் தொழுதாலும் வழியே கிடையாது. வாங்கி வந்தேன் ஒரு வாழை மரம், வந்த பின்னே ஒரு தாழை மரம். எம்மேலே குற்றமில்லை வா கண்ணம்மா, உறங்கி நாளானது. உன்மேலே குற்றமில்லை வா கண்ணம்மா, உறங்கி நாளானது. கார்த்திகை போனா மழையில்லை மானே, கருணையும் போனா வாழ்வில்லை மானே. எந்த மனம் கரும்பாம் இலைகளை இரும்பாம், வெண்ணிலவு இருக்க அந்த இருளோடு வருமா. வாங்கி வந்தேன் ஒரு வாழை மரம், வெண்மையிலே ஒரு தாழை மரம்.
பாய் போட்டு வச்சிருக்கு நீ இல்லாமல் பாலும் பாலானது என் மேலே குற்றம் இல்லைவா கண்ணம்மா உறங்கி நாளானது கார்த்திகை போனா மழையில்லை மானே கருணையும் போனா வாழ்வில்லை மானே எந்த மனம் கரும்பா இல்லையது இரும்பா வெள்ளிலவை இருக்க அந்த இருளோடு வருமா வாங்கி வந்தேன் ஒரு வாழை மரம் வந்த பின்னே அது தாழை மரம். ரைட் ஓகே. இப்போ வந்து நான் சும்மா ஒரு சொல்ல போனது அது அந்த சொல்லுவாங்க சில பேருக்கு வந்து அந்த இசை மேலே வந்து ஒரு பிரியம் அப்படின்னு இப்போ வந்து அதை பாட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு இடையில பார்த்துருப்பீங்க. அப்போ நாங்கள் அதை முடிச்சு கொள்ளோண்டு கைதட்டவர்கள் கூட இப்படி அப்படியே தடுத்து நிப்பாட்டிட்ட பொருங்க அதை பாட்டு நான் முடிக்கணும் அப்படின்னு. ஸோ வந்து அந்த மாதிரி உண்மையில் வந்து ஐயாக்கு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தனை வயசையா? 70. ஓ மை காட், 70 வயசுண்டா வந்து கிட்டத்தட்ட ஒரு 25,000 நாட்கள் ஐயா வந்து இந்த பூமியில் வந்து பிறந்து வாழ்ந்திருக்கிறார். உண்மையிலே வந்து பெரிய விஷயம். இன்னும் ஒரு 70 வருடங்கள் இந்த பூமியில வாழ போறீங்களா? அப்ப 70 வருஷம் கூடி போயிட்டு ஒரு இன்னொரு 20-30 வருஷம் என்றாலும் ஐயா வந்து வாழ்ந்த ஒரு செஞ்சரி அடிச்சுட்டு வந்து இந்த பூமியை விட்டு போகணும்னு சொல்லி நாங்கள் வாழ்த்துறோம். ஸோ அந்த வகையில் வந்து அப்போ நம்ம வெளுக்கடைக்குள்ளே வந்து ஆள் வந்துடுது. அப்போ வந்து ஒவ்வொரு டைம் வந்து ஒவ்வொரு டேலண்ட் இருக்கும். ஸோ அந்த வகையில் வந்து ஐயா வந்து அருமையாக வந்து ஒரு பாடக்கூடியவர் அப்படின்னு வந்து சொல்லலாம். அப்போ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் பார்க்குறாங்களுக்கு கொஞ்சம் வந்து ஒரு ஃபன்னியாக வந்துட்டு இருக்கணும் அப்படின்றக்காண்டி நம்ம யோசிச்சோம் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கலாம். இவரை வந்து ஒவ்வொரு முறையும் பாட சொன்னால் வந்து ஆள் வந்து வாங்கி வந்து என்ன ஒரு வாழை மரம் வேறு என்ன பாட்டுற வர்றது இது நானானிட்டால் பாடிதாங்க சொன்னானா பாடுங்க ப்ளீஸ். ஓகே. அப்போ ஆனால் உண்மையாக சொல்லணும்னா அவ்வளோ ஒரு எனர்ஜியோட சூப்பராக பாடுறாரு, அதில் மாற்றமே இல்லை. ஆனால் கண்ணதரம் அந்த பாட்டுகளை வந்து பாடினால வந்து நான் சொன்னேன் பாடணும்னு சொல்லி. இப்போ இன்றைக்கு வந்து நம்ம ஐயாட்ட வந்து அந்த டேலண்ட் இருக்கோ இல்லையோ நம்ம வந்து அதை வெளிக்கொண்டு போகிறோம், இல்லாட்டிலும் அதை வந்துட்டு உருவாக்க போகிறோம். ஸோ என்ன ஒரு டேலண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நடிப்பு திறன். அதாவது வந்து ஐயாட நடிப்பு திறனை வந்து நாங்கள் வந்து வெளிக்கொணர போகிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இருக்குதா இல்லையா அப்படின்றத வந்து டெஸ்ட் பண்ணுவோம். ரைட். இப்போ வந்து ஐயா வந்து உண்மையாக சொல்லணும், ஐயா வந்து எங்களோட ஆரம்ப நாட்களில் உதவி கேட்டு வந்தவர், இப்போ வந்து அது கேட்டு வார். இன்றைக்கு கூட என்னத்துக்கு வந்தவர் என்றால் பொங்கலுக்கு என்னட்ட வாழ்த்து கேட்க வந்தவர். ஆமாம், அன்றைக்கு நான் இல்லை அப்படியா இண்டே கேட்டு போண்டு வந்தவர் அப்படித்தானே. அப்போ பொங்கல் வாழ்த்துக்கள் ஐயா, பொங்கல் வாழ்த்துக்களா? ரைட் ரைட். மற்ற மாட்டு பொங்கல் வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி இருக்கோம். நாங்கள் இப்போ வந்து இப்போ நாங்கள் வந்து ஐயா இந்த ஒரு நடிப்பு திறன் ஐயா உங்களை நடிக்கலுமா? கடந்த காலங்களில் நீங்கள் நடித்தது உண்டா? ஆர்வம் உண்டு, நடிப்புக்கு ஆர்வம் உண்டு என்ன? சரி, இப்போ நடிப்புக்கு ஆர்வம் உண்டு. இந்த உலகமே ஒரு நாடக மேடை, அதில் நம்ம எல்லாரும் யாரு நடிகர்கள் என்ன? ஓ, அப்போ இதில் வந்து இந்த உலகமே ஒரு நாடக மேடை, அதில் நாங்கள்லாம் ஒரு நடிகர்களாக இருக்கிறோம். அப்போ அந்த வகையில் நாங்கள் இன்றைக்கு வந்து ஐயாவை ஒரு நடிகராக மாற்ற போகிறோம். சரி, ஐயாவுக்கு நான் 3 ஆப்ஷன் கொடுக்குறேன். வந்து முதலாவது எம்ஜிஆர், அடுத்தது சிவாஜி கணேசன், அடுத்தது வந்து ரஜினிகாந்த். இதில் 3 பேரில் ஆற மாதிரி நீங்கள் நடிக்க விரும்புகிறீங்க? எம்ஜிஆர் மாதிரி. ஓகே, எம்ஜிஆர் மாதிரி நடிக்க விரும்புகிறீங்களா என்ன? சரி, அப்போ எம்ஜிஆர் மாதிரி நடிக்க விரும்புகிறேன்க்குள்ள ஐயாவை நாங்கள் எம்ஜிஆர்கிட்ட கெட்டப்புக்கு மாற்றணும். தம்பி அந்த ஆயுதத்தை கொண்டு வர அவர் பாவனை ஒப்பனை அலங்காரம் எல்லாம் செய்யணும். இது முதலாவது ஸ்டெப். எம்ஜிஆர் வந்து அநேகமாக தொப்பியல் போடுறது வந்து படமே. ரைட். அதே மாதிரி ஒரு கண்ணாடி ஒன்றும் கொடுத்தா இப்போ எங்கள்கிட்ட பெட்ட எம்ஜிஆர் இருக்கிற அதே மாதிரி நீங்கள் பிபிடி எம்ஜிஆராக மாற்றிடுவோம் ஆள் இருக்கால என்ன? ரைட். ஓகே, லுக் அட் மீ. எஸ், குட். ரைட். இந்த மீஸை சுருட்டடிக்கிறீங்களா? லைட்டா என்ன முறுக்குப்படாதோ? முறுக்குப்படுற அளவுக்கு காணா முறுக்கு. சரி, இப்போ உங்களுக்கு பிடிச்ச டைலாக் எதுவும் இருக்குது? எம்ஜிஆர் டைலாக் எதுவும் இருக்கா? சொல்லுங்க. அப்படின்னு டைலாக் அதான் டைலாக் வருது இல்லை. சரி, அப்போ நான் சொல்லித்தரேன்னு சொல்லுங்களா? சரியா? நான் வந்து எம்ஜிஆர் டைலாக் ஒன்று சொல்லித்தரேன், நீங்கள் சொல்லுங்கள். சரியா? ரைட். எனக்கு அது எப்படி இருக்குமென்று சரியா அந்த டைலாக் வந்து, பட் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரியோ?
சரி, முதல் ஒரு சாம்பிள் ஒன்று பார்ப்போம். சரியா? சரி. நான் நல்லவன் இல்லைன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க, கெட்டவன் இல்லைன்னு சொன்னால் நானே நம்ப மாட்டேன். எப்படி? நான் நல்லவன் இல்லைன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க, கெட்டவன் இல்லைன்னு சொன்னால் நானே நம்ப மாட்டேன். இதை வந்து நீங்கள் எம்ஜிஆர் பாணியில் வந்து லைட்டாக கொடுக்கும். சரியா? திருப்பியும் சொல்கிறேன். நான் நல்லவன் இல்லைன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க, கெட்டவன் இல்லைன்னு சொன்னால் நானே நம்ப மாட்டேன். ரைட்? சரி. ஆக்ஷன். ஆக்ஷன். 1 1 2 2 3. ரெடி? நான் நல்லவன் என்று நல்லவன் என்று ஐ வில் ஹெல்ப் யூ. ஓகே, திருப்பி. நான் சொல்றேன். நான் நல்லவன் இல்லைன்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. சரி, யாரும் நம்ப. நான் நல்லவன் என்று சொன்னாலும் இல்லை, நான் நல்லவன் இல்லைன்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க, கெட்டவன் இல்லைன்னு சொன்னா நானே நம்ப மாட்டேன். ஸ்டார்ட் பண்ணி வைப்பான். அவன் சொன்ன 1 2 3 சொல்லி அவன் ரெடி சொன்னா அப்புறம் ரைட். சரி, பாடமோ? ரைட், ஓகே. சொல்லுங்க. நான் நல்லவன் இல்லைன்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க, கெட்டவன் இல்லைன்னு சொன்னா நானே நம்ப மாட்டேன். சரியா? ஆக்ஷன். சரி. 1 2 3 ஆக்ஷன். நான் நல்லவன் என்று சொன்னாலும் பரவாயில்லை, என்ன விடுங்க, நம்ப மாட்டேன். நான் கெட்டவன் என்று சொன்னாலும் நம்ப மாட்டேன். நான் நல்லவன் சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க, கெட்டவன் இல்லைன்னு சொன்னா நானே நம்ப மாட்டேன். இல்லையே, புரிஞ்சு போச்சு. சரி, இன்னும் சரி, அது கொஞ்சம் கஷ்டமாக போல தம்பி. இன்னொன்று சொல்லுவோமா? வேறு டைலாக் கொண்டு பார்ப்போமா? இன்னொன்று பார்ப்போம். சரி, அங்கே அங்கே சரி, கொண்டு வந்துட்டே தான் கொஞ்சம் இதை குடிச்சிட்டு தார். சும்மா இருக்கிறவங்கள தண்ணி தண்ணி அம்மா சுண்டாரு. கேட்டிலுக்கு வேர்த்தி கொடுத்துருங்க. உங்களோட அந்த டிக்டாக் கொண்டு பார்த்தேன் இப்போ கை விசேஷ காசு வேலைக்கு ஆள் புனிதனாரு சாடையா? அது சரி. சரி ஐயா வாங்க. சரி, நாங்கள் ஆமாம் தெறிக்க விடுவோம் போகிறோம் மேலே வார். சரி, அடுத்து ஞானம். நான் கோவப்பட மாட்டேன். ஆனால் பொறுமைக்கும் ஒரு லிமிட் இருக்கு. எப்படி? சரி. ஞானம். நான் கோவப்பட மாட்டேன். ஆனால் பொறுமைக்கும் ஒரு லிமிட் இருக்கு. சரியா? ஓகே, ஸ்டார்ட். 1 2 3 ஸ்டார்ட். ஞானம். நான் கோவப்பட மாட்டேன், யாருக்கும் ஒரு தீங்கும் செய்ய மாட்டேன். இது யார் சொன்னது? இது கடவுள். இது இப்போ நான் சொன்னது எம்ஜிஆர் சொன்னது. சொல்லு. சரியா? திருப்பி சொல்லித்தாருண்ணா. நான் கோவப்பட மாட்டேன், ஆனால் பொறுமைக்கு ஒரு லிமிட் இருக்கு. சரியா? எம்ஜிஆர். நான் கோவப்பட மாட்டேன், பொறுமைக்கு ஒரு லிமிட் இருக்கா? ஞானம் சொல்லி சொன்னா சரியா? சரி, ஓகே. நான் கோவப்பட மாட்டேன், பொறுமைக்கும் ஒரு எல்லை ஒன்று இருக்கு. போகணும் வீட்டேன். சரி, சரி, ஒரு பாடல் இருக்கோ? வேணாம். சரி, அப்ப அந்த பாட்டுக்கு நடிச்சுக்காரன். நான் ஆணையிட்டால் நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இன்று ஏழைகள் வேதனைப்பட மாட்டார். உயிருள்ளவரை ஒரு துன்பமில்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார்.
நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் டிங் 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 டிங். இந்த உண்மைகள் ஏங்கவும் ஊமைகள் தூங்கவும் நானா பார்த்திருப்பேன். ஒரு கடவுள் என்றோ ஒரு தலைவன் என்றோ இந்த உரிமை பொருள்களே தொடமாட்டேன். பின்பு இயேசு வந்தார், பின்பு காந்தி வந்தார், இந்த கூட்டத்தின் மானிடமில்லை. மனம் திரும்பவில்லை, மனம் விரும்பவில்லை. அவர் நல்லோர் முகத்திலே சிரித்திருப்பேன், அவர் மேலோர் முகத்திலே விழித்திருப்பேன். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் டிங் 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 டிங். இந்த உண்மைகள் எங்கவும் நானா பார்த்திருப்பேன். ஒரு கடவுள் என்றோ ஒரு தலைவன் என்றோ இந்த உரிமை பொருள்களே தொடமாட்டேன். பின்பு இயேசு வந்தால், பின்பு காந்தி வந்தால், இந்த கூட்டத்தின் மானிடமில்லை. மனம் திரும்பவில்லை, மனம் விரும்பவில்லை. அவர் நல்லோர் முகத்திலே சிரித்திருப்பேன், அவர் மேலோர் முகத்திலே விழித்திருப்பேன். நான் ஆணையிட்டால். சரி, அப்போ வந்து ஆளுக்கு பார்க்க போனால் நடிப்பை விட பாட்டு தான் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இருக்குமா போல இருக்குது வந்து. அப்போ என்ன செய்யுது, நாங்கள் நடிச்சிருந்தா தான் கொஞ்சம் பம்பலாக இருக்கும்னு நான் யோசித்தது. ஐயாவுக்கு பைக் பழக்கமாடா? கிளச் பைக்கோட போய்ங்களா? பைக்கோட போய்ங்களா? எடுக்க முடியல இன்னைக்கு சாமா. சரி இப்போ ஓட போய்ங்களா? சரி அப்போ எடுப்போம், எடுங்க. அது சரி. அப்போ பைக் ஓடத்தான் போறீங்களா? எவ்வளோடா அந்த முன் கவலி மாத்திரண்டா வரும்? ஆ 30 கூட வரும் போல. சரி பரவாயில்ல. சரி எங்க பைக்கு எங்க உள்ளுக்கு அடுத்த. சரி இப்போ இது வந்து கிளச் மாடல் பைக்கா? அப்படின்னா ஏறி கிளச்சை பிடிச்சோன்னா கியர் போடும். சரியா? சும்மா முறுக்க போவா? என்னடா எல்லாத்துக்கும் மூன்றாள் வாங்கி அவர்தான் பின்னிக்கு வளர்க்கறதில்ல, பக்கத்துல பிடிக்கிறான். பக்கத்துல பிடிக்கிறான் அதுதான். சரி ஆள் எல்லாத்துக்கும் ஓம் தான். அதெல்லாம் 70 வயசு மட்டும் ஆள் இருக்குது. ஐயா தண்ணி அடிக்கிறோண்டா? தண்ணி அடிக்கிறது அது பிரச்சனை சொல்லுங்க. யார் தான் ஐயா எங்கள் ஒருத்தவங்க சொல்லுங்க. அடிக்கிறோண்டா? ஆமாம். பெத்தில் பார்க்க பாவிக்கிறது. ஓகே. வீடி சிகரெட் பாவிக்கிறது. ஓகே சரி சரி. இப்போ எத்தனை வயசு? 70 வயசு. 70 வயசு. ஓகே. அப்போ நீங்கள் லைஃப் என்ஜாய் பண்ணி தான் வாழ்ந்துருக்கீங்களா? சரி சந்தோஷம் சந்தோஷம். ஐயா அந்த தொப்பியை கலட்டி போட்டு என்னம்மா கண்ணு தன அட என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமாம்மா கண்ணு சௌக்கியண்டா. அட என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமாம்மா கண்ணு சௌக்கியண்டா. ஆருக்கும் மஞ்சிடாத சிங்கந்தான், ஆருக்கும் மஞ்சிடாத சிங்கந்தான். அட என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமாம்மா கண்ணு சௌக்கியமா. என்னிடத்தில் வள்ளிப்பணம் கொட்டி இருக்கு, உத்தமன நீ இருந்தா மீசே முறுக்கு. மீசையில நம்பு, மீசையில நம்பு, நம்ம கிட்ட தப்பு தாளம் போடுறிய. அடி என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமாம்மா கண்ணு சௌக்கியந்தான். ஆருக்கும் மஞ்சிடாத சிங்கந்தான், ஆருக்கும் மஞ்சிடாத சிங்கந்தான். இசையில மண்ணு அது அப்படிதான். நீங்க அம்மாவும் தான் பூச்சாண்டி காட்டாத ரோட்டுக்கு எடுக்குது வைத்தியம் சக்காச்சு. சும்மா ஓடுற மாதிரி பிடிச்சி ரோட்டுக்கு எடுத்தா போலீஸ் கேஸ் ஆயிருந்தா, உள்ளுக்கு இருந்தா தான் நம்மளோட கேஸ். சரி இப்போ வந்து ஐயாவுக்கு நாங்கள் பைக் பழக்க போகிறோம். வந்து மக்களே சுத்தவரை பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் கல்லாக கிடக்கு. பரவாயில்லையா? இன்றைக்கு தான் ஐயா இந்த ஆயிலும் வாங்கோ. ரைட் ரைட். ஸோ நியூட்டனில் விட்டு பிடிச்ச ரைட்.
இப்போ வந்து ஐயாவுக்கு நாங்கள் இந்த பைக் வந்துட்டு ஓட பழக்க போகிறோம் ரைட் ஐயா? சரி. ரெண்டு முதல் பைக்கில் ஏறணும். ரைட். பைக்கில் எப்படி ஏறுறோம்னா ரைட். ஓமா சரியா? ஓகே. ஐயாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக சைக்கிளே எவ்வளோ ஓடது இப்போ பழகினார். ரைட் நிமித்துவா வாங்கல நீ நிமித்துவா பைக் இருக்கா நிமித்துவா ஸ்டாண்டை தட்டுங்கோ நிமித்துவோ. ஓமா அதான் சரி. ரைட் 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 சரியா? ஓகேயா? சரியோ? ரைட். சரியா? சரி சரி. இப்போ முதலாக என்ன செய்ய போறீர்கள்? அது நோமல்ல அது நோமல்ல அண்ணா. சரியா? இப்போ முதலாக என்ன போறீர்கள்? முதலாக என்ன போறீர்கள்? ஓடி பார்ப்போம். போட்டாரு. சரி கொஞ்சம் இருக்கு வா. ரைட்டு சரி சரி நேர பிடிச்சிட்டு சரி அது கொஞ்சம் அது ஏறி ஓட மட்டும்தான் அங்கால நோமல. சரி சரி. இப்போ நீங்கள் பைக்கில் ஏறிட்டீங்க. இதான் உங்களோட வாழ்க்கையில் பைக்கில் ஏறிங்க 70 வயசுக்கு. சரி. இப்போ பைக்கில் ஏறின நீங்கள் முதலாக என்ன செய்யணும்? சரி ஒரு ஓட வேணும். அதான் ஓடுறதுக்கு முதலாக என்ன செய்யணும்? ஸ்டார்ட் பண்ணணும். என்னென்று ஸ்டார்ட் பண்ணுறது? என்னென்று திறப்ப போடுங்கோ. திறப்பங்கடக்கு போடுங்கோ. பைக்குள்ளே போகல கீழே திறப்ப போடுங்க. நீ இவ்வளோ பிடிச்சிட்டாரு விழுந்து அடித்தாலும். ஓ சரியா? திறப்ப போடுங்க. ரைட். திறப்ப போட்டாச்சு. ரைட் ரைட். அடுத்து என்ன செய்யணும்? ஸ்டார்ட் பண்ணணும். சரி. ஸ்டார்ட் என்ன அடிக்கிறது? கிக்கரை பேங்க கூட கொண்டு அங்கால அங்கால பேங்க கிக்கரடா கொண்டு என்ன எங்க கிக்கரங்க கிக்கரங்க என்ன அடிக்கிறாள்? இல்ல அப்போ இது வந்து கிக்கர் இல்லாம இது வந்து கையால அதாவது சூச்சி அமர்த்தினா ஸ்டார்ட் ஆகும். சரியோ? அப்ப இந்த கீழே இருக்கிற இந்த சூச்சி இல்ல கீழே இருக்க சூச் ரைட் ஸ்டார்ட் ஆயிட்டா? ரைட். அக்னி கவனம் பாட வேண்டிய எப்படி இருக்கு நிற்கிற? சரியா? ரைட் ரைட் சரியா? ரைட். இப்போ முறுக்கி பேங்க போதும். இந்த முறுக்கு முறுக்கியா என்ன ஆட்டம்? கிளச்ச போனா அப்புறம் இந்த முறுக்கு முறுக்கியா என்ன ஆட்டம்? இல்லை நான் கீரை போட்டு முறுக்கிறா என்ன ஆட்டம்? கொஞ்சம் போகிறோம் கொஞ்சம் முறுக்காங்க சாடியா முறுக்கிடுங்க. சாடியா முறுக்கிடுங்க. ஓ இது புல இங்கே அப்பா ரெண்டு கத்து வைப்பாங்க உள்ளுக்கு. சரி இப்போ சரி போங்க. இப்போ நேரம் நில்லுங்க. நீங்கள் நேரம் நில்லுங்க. கால் எட்டுது இல்லைன்னு அப்போ என்ன செய்வோம்? ரைட். என்ன செய்வோம்? எடுத்து தான் எடுக்கணும்னா நிற்கிறீங்க. நான் ஓட தெரியாது. அப்போ நீங்கள் இப்போ திறப்பை போட்டு ஸ்டார்ட் பண்ணி காட்டுங்கக்கா. அவ்வளோ கணக்க வேண்டாம். திறப்பை போட்டு ஸ்டார்ட் பண்ணி காட்டுங்க. ரைட் ஸ்டார்ட் பண்ணி காட்டுங்க. திருப்பியும் கிக்கிறதான் அப்போ இருந்தால் கையா நான் ஸ்விட்சாக ஸ்டார்ட் பண்ணணும்ண்டு ஒரு அமர்த்தி விட்டா சரி. கீழே ஸ்விட்ச் கீழே. சரி சாடியா முறுக்கு கொஞ்சம் முறுக்கிட்டு விட்டுருவோம். முறுக்கிட்டு விட்டுருவோம் இப்போ என்ன சரியா போமா ஒன்றுக்கு ஒன்றும் நீங்கள் அதில் முறுக்கே வேணாம். அதில் இந்த கையெழுங்கோ. சரி சரி அதில் இந்த கையெழுத்து இதில் பிடிச்சிருங்கோ. நேராங்கோ ரைட் சரியா? 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 ரைட் முறுக்க கூடா? முறுக்கிறாடாப்பா இந்த தாத்தா. ஐயா பேராசைப்படுற பெருநட்டம் எல்லாம் உங்களுக்கு தான் சருவ நட்டம். இருந்தாலும் ஐயா கூப்பிட்டோன்னு அந்த வந்த ஒரு இதுக்கு ஒரு லைக் போடுங்க. இருந்தாலும் சரிதான். ஓ ரைட் சரி. அப்போ ஐயா வந்து உண்மையிலேயே வந்து எது சொன்னாலும் செய்கிறார். சரிதானே? அந்த ஒரு மனசுக்கு வந்து ஐயாவுக்கு பெரிய ஒரு நன்றி சொல்லணும். இப்போ என்னென்றாலையா இது வந்து கொஞ்சம் ஹெவியான பைக்கு. அப்போ இதில் வந்து ஏறி நீங்கள் கிளச்ச கீரை போட்டுட்டு முறுக்கி விட்டீங்கடா
சரி பறந்துண்டு வரும் அப்படியே சரி மதுரையெல்லாம் பிரிச்சுட்டு ஓடும் விளங்குதല്ലോ இருந்தாலும் சும்மா உங்களோட ஒரு ஆசைக்காண்டி ஏற்றி இறக்கினாங்க இப்போ நாங்கள் வந்து இப்போ முடிச்சு கொள்ள போகிறோம் சரி சரி ஐயா இந்த திறமைகள் பலவிதப்பட்ட திறமைகளை பார்த்துட்டோம் ஐயாவுக்கு இப்போ ரஜினி மாதிரி நடிக்க விருப்பம் இல்லை விருப்பம் தான் தொப்பியை கட்டினா ரஜினி தொப்பியை போட்டால் எம்ஜிஆர் சரி இப்போ ரஜினின்ற டைலாக்னா ஐயா என் பேர் மாணிக்கம் என் பேர் மாணிக்கம் எனக்கு இன்னொரு பேர் இருக்கு சரி ஆமாம் என்ன பேர் கே உருத்திரபுரம் கடி கல்லி சரியா நான் சொல்கிறேன் நீங்கள் சொல்லுவோம் ஐயா என் பேர் மாணிக்கம் சொல்லுங்க ஐயா என் பேர் மாணிக்கம் ஐயா என் பேர் மாணிக்கம் ஐயா என் பேர் மாணிக்கம் எனக்கு இன்னொரு பேர் இருக்கு எனக்கு என்ன ஒரு பேர் இருக்கு எனக்கு இல்லை எனக்கு இன்னொரு பேர் இருக்கு எனக்கு என்ன ஒரு பேர் இருக்கு என்ன எனக்கு என்ன ஒரு பேர் என்ன என்ன பேர் பேர் தவராஷா ரைட் பாட்ஷா சரியா சரியா பாட்ஷா சரியா இப்போ நான் அந்த டியூனை போட நீங்கள் வந்துட்டு நடந்து போகணும் அப்படியா சரி அந்த டியூனை போட சரியா சரி ஓகே ரைட் என் ரயினி சொல்கிற வழியா கேளுங்க ஆள மாதிரி இருக்கும்டா சந்தோஷமா மனநிலைமை எல்லாத்தையும் வந்து தான் செய்வாங்க எப்படி திரும்ப சரி அப்போ இதுக்கு நடக்கும் நடந்து ஆடுறாரு என்ன பாச்சா பீச்சா அவன் நிறைய பார்த்தேன் இது போக முடியுது அந்த அந்த ஸ்டெப் சரியா சரி திருப்பியா நீங்கள் அந்த டைலாக சொல்லிட்டேன் இவனுக்கு சொல்லுங்க சரியா ஐயா என் பேர் மாணிக்கம் ஐயா என் பேர் மாணிக்கம் எனக்கு இன்னொரு பேர் இருக்கு எனக்கு என்ன ஒரு பேர் இருக்கு சரியா பாட்ஷா பாட்ஷா ரெண்டு நடக்கும் சரியா சரியா ரைட்டா திருப்பி சொல்லுங்க ஐயா எனக்கு என்ன ஒரு பேர் இருக்கு வேணாம் சரி எப்படி உங்களுக்கு அந்த நட பிளான் எப்படி பார்த்து ஷைட்டுங்க எப்படி ஹீரோ போஸ்டர் சரி என்ன சொல்கிறது அவர் பாவம் தானே உண்மையிலே மிச்சம் நன்றி ஐயா உங்கள் அன்புக்கும் பண்புக்கும் எல்லாத்துக்குமே வந்து நன்றி சரி இப்போ நீங்கள் எங்கள்கிட்ட இந்த என்ன எதிர்பார்க்குறீங்க ஓப்பனாக சொல்லுங்க ஓப்பனாக சொல்லுங்க உங்களுக்கு தெரியும் எங்கள்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு சொல்லுங்க உங்கள்ட்ட கண்டு போவோம்டா நான் வந்து தனியாக கண்டு போவோம்ண்டு என்ன மட்டும்தானா எல்லாரையும் பார்க்கணும் எல்லாரையும் பார்க்கணும் அதில் ஒரு டீன் வரையுமோ எல்லாரும் தான் சரி வஞ்சாயம் இல்லாம சரிங்க அப்போ இப்போ என்ன எல்லாரும் பார்த்தாச்சோ பார்த்தாச்சோ சரி அப்போ அவ்வளோ ஓகே அப்போ உங்களை சந்திக்கணும் விட்டு நான் வந்தேன் பார்க்கணும் விட்டு சந்திக்கிறதுக்கும் பார்க்குறதுக்கும் என்ன வித்தியாசம் ரெண்டு மொண்டு தான் அப்போ ரெண்டு தான் சொல்கிறீங்க நீங்கள் கேட்கும்போது நான் சொன்னேன் சரி ஓகே அப்போ இப்போ நீங்கள் சந்திச்சிட்டீங்க சந்திச்சிட்டீங்களா பார்த்துட்டீங்களா பார்த்துட்டோம் சந்திச்சோம் சரி ஓகே இப்போ சந்தோஷமா இப்போ உங்களுக்கு ஒன்றும் வேண்டாம் வேற ஒன்றும் வேண்டாம் ஏதோ தாரதை தாங்கும் என்னது ஏதோ தாரதை தாக்கும் ஏதோ தாரதான் நீங்கள் சொல்லுங்க உங்களுக்கு தெரியுதா இப்போ எங்க நிலைமையில் தெரியுதா பார்த்து கேளுங்க எவ்வளோ ஆகணும் நீங்கள் விரும்பினதே தாங்க இல்லை அப்படி உண்மைக்கு இப்போ நீங்கள் சொல்லுங்க இங்கே அவங்க மேலே நிற்கிறவங்க ஒரு நாளைக்கு 2500 தான் பேரில் செய்கிறாங்க ஒரு நாள் ஃபுல்லாக 8 மணி ஆளமா மேலே வெயிலத்துக்குள்ளே நின்று அப்போ உங்களை விளாங்க நான் பார்த்து கேளுங்க பார்த்து எனக்கு ஏதோ செய்யக்கூடியது செய்யுங்க சரி ஒரு 5000 இருந்தாங்க சரி 5000 அவங்க அந்த 8 மணி வேலை செய்கிறவங்களுக்கு 2500 நீங்கள் இதில் வந்து இந்த பாட்டு பாருங்க ஐயா கேட்குறீங்க ரைட்
எரிஞ்சு விடாங்க கரண்டியாலே அவன் கோமார கூடப்பா இந்த கதையிலுக்கு டக்குன்னு எடுத்தறிஞ்சா அவங்களுக்கு மண்டையில வயிறும் இல்லையோ பார்த்து அப்புறம் சிக்கலா போடும் 5000க்கு எத்தனை சைவர்னு சொல்லுங்க அப்பாடி உண்மையா நான் சும்மா யோகா கேட்குறேன் 5000க்கு எத்தனை சைவர் ஒரு சைவர் ஒரு சைவர் ஓகே அப்போ 50க்கு 50க்கும் ஒரு 50க்கும் 50க்கு எத்தனை சைவர் 50க்கும் 50 சைவர் இருக்கும் 50க்கு 50 சைவர் இருக்கும் அப்போ 5000க்கு எத்தனை சைவர் இருக்கும் ஒரு சைவர் 5000க்கு ஒரு சைவர் ஆஹா அப்போ 5 சைவர் இருந்தால் சரியா இப்போ உங்களுக்கு ஆமாம் 5 சைவரும் அவனுக்கு இப்போ உங்களுக்கு அந்தாட 5 சைவரா 5 சைவர் சரியா சரி 5 சைவர் சரி சரியா 5 சைவர் அப்போ எவ்வளோ சரி அப்போ எவ்வளோ எவ்வளோ ஐயா இது 50 ரூபா அப்போ நீ 5 சைவர் 5000 50 ஐயா இப்போ என்னென்னா உங்களுக்கு 5000 தாரதில்ல பிரச்சனை இல்லை நீங்கள் அடிக்கடி வாரால் தானே நீங்கள் எப்போ வந்தாலும் நாங்கள் எதுவும் தராம விடுறோம் நாங்களோ தாருங்கள் தாரணாங்கள் இடக்கிட பம்பலா வீடியோலையும் காய்க்கினாங்க இது உதவியலை கண்டிப்பாக சும்மா பம்பலை என்ன ஆக்களை சிரிக்க வைக்க வேண்ட காண்டி எடுக்கிறாங்களே என்ன ஓ இப்போ நான் மட்டும் இல்லை எல்லாரும் தார உங்களுக்கு என்ன எல்லாரும் தார வேணும் அப்படி கேட்கல நீங்கள் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொன்னேன் நம்ம நீங்கள் விடும்போது எனக்கு மற்ற தருவேன் நீங்கள் பாட புட்டாவில் ஃபேஸ்புக்கில் புட்டாவில் ஐயா அப்போ பார்த்தீங்களா அந்த டைமில் வேறு ஆக்களும் தந்துருக்கணும் உங்களுக்கு என்ன எத்தனை பேர் வந்திருக்கு அப்போ இந்த இப்போ நீங்கள் இப்படி திடீரென்று அதை நான் பாராட்டுவோம் இப்படி திடீரென்று கேட்டோன்னே இல்லை நான் இந்த ஒரு இதாக அகங்கி போனேன் எனக்கு அதுதான் ஒரு அந்த நம்ம அப்போ தேடாப்பா என்ன செய்கிறது ஒரு மனச்சாட்சி படி கேட்டுனா செஞ்சுருக்கலாம் இப்படி டக்குன்னு இப்படி கேட்டுட்டியல்ல வந்து சரி ஏதோ நீங்கள் மனச்சாட்சிப்படி செய்யுங்க கொஞ்சம் இறங்கி வாங்க கொஞ்சம் குறைஞ்சிருந்தாலும் விடுங்க கொஞ்சம் குறைஞ்சுட்டா இந்த மாதிரி எவ்வளவு சரி 1000 ரூபா தாங்க விளையாட்டு 1000 ரூபா வந்துட்டு 5000லேருந்து சரி அப்படி வரீங்க தானே சரி இந்த பர்ஸ் எடுத்துகிட்டு வரேன் நீங்களே இல்லை நான் எடுத்துக்கொண்டு வந்தாலும் பிள்ளை அப்புறம் நான் எடுத்து வச்சுட்டு எடுத்து வந்த மாதிரி நீங்கள் நினைப்பீங்களே அப்பா என் பர்ஸ் எடுத்தாங்கப்பா சரி உண்டே கடை 5000 இல்லை தானே அப்போ கூட பார்க்கட்டும் 50 அப்போ கூட நான் நிலைமையை பார்க்கட்டும் சரி இருந்தால் சரி 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 50 90 சரி சரி என்னடாப்பா செய்யற அவங்கள்ட்ட மாறணும் வேலையை எட்டு மத்தியானம் வேலை செய்கிறவங்க 2500 ரூபா உழைக்கிறாங்க உங்களுக்கு எவ்வளோ பண்ணுறதுக்கு அந்த சொல்லுதே படக்கண்டேண்ணா என்ன 5000 இங்கே வேணும் சரி இப்போ எண்டே கவலை கண்டு வாமா இங்கே வந்து அண்டே கடைசியாக கிடந்து அவருக்கு இல்லையா கொடுத்துனாங்க அதுக்குன்னா அந்த பூபாலன் ஐயா அவ்வளோ ஆனால் வரும்போது நியாயமா 60 80 100 120 140 160 ஒரு கடை சாம கடை இல்லை வேறு இல்லை வேறு அந்த மட்டும் கென்யா காசு கிடக்கு அங்கத்தான் எத்தியோப்பியா கென்யா காசு கிடக்கு அதை இங்கே மாற்ற மாற்றி தர மாட்டாங்க இங்கே மாற்றி தர மாட்டாங்க அப்போ என்ன அப்போ கடிஞ்சிக்க வேறு இல்லையே எவ்வளோ ஒன்றுட்டு எவ்வளோ என்னோட 90 ரூபா 90 இது எவ்வளோ 100 100 1 2 3 4 5 6 7 160 90 250 ரூபா இருந்தாலும் ஒரு போத்து கல்ல விளாண்ணு 200 ஒரு ஆள் சொல்லி ஆள் பின்னுக்குண்டா சொன்னார் ரூவண்ண ஒன்று என்ன செய்யறது நிலைமை புரியா போச்சுது அப்போ 1000 ரூபா இருக்கு அவங்கள்ட்ட தாங்க இந்த முறை ஒரு 1000 அடுத்த முறை ஒரு 1000 வரக்குள்ள வரைக்குள்ள 1000 2000 போவோம் போட்டு தரேன் உடனே ஒரு 500க்கு போவாம உடனே போவாம சரி அப்படி செய்வோமா சரி
இப்போ நீங்கள் இப்படி வந்து பாட்டு பாடி போட்டு 5000 மேலே வேலை செய்கிறவங்களும் அப்புறம் அந்த அதே செய்ய வளர்க்குறோம். வேலையா மட்டுன்னு சொல்லுவோம். ஆனால் நான் நல்லா பாட்டு படிப்பேன் என்ன வேண்டு அப்போ சிக்காதா போடும்பு. ம் சரி இந்தான். ஓகே நெக்ஸ்ட் டைம் சந்திப்போம் ஐயா. சரியா? சரி 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 எல்லாம் 1250 ரூபாய். சரி சரி ஓகே சரி அப்போ சந்தோஷம். நாங்கள் முடிச்சுக்கொள்வோம். சரி இது சும்மா பெம்பலா காய்க்கிறேன். அப்புறம் கோவிக்க கூடாதுண்ணா. கோவிக்கிறாக்க ஒன்றும் இல்லை தானே. கடைசி வரையும் கோவிக்க. சரி எல்லாம் பம்பல்லானே. சரி பிறகு வரைக்கும் வாங்கோ. என்ன வீடியோ எடுக்கிறது தான் இடக்குலேருந்து தான் வீடியோவில் எடுக்கிறாங்க. அடுத்த வந்து விட்டுறாங்க. ஆமாம் எவ்வளோ வந்து 3000 அங்கே 4 குறுக்குது. ஆமாம் 4000 ரூபா அந்த கூப்பிட்டு 4 குறுக்கணுவே 4000. இது ஒரு 10 குறுக்கணும் ஒரு 10,000 இல்லையே சாமானிஞ்சாதான் பிரச்சனை. சரிண்ணா ஓகே முடிச்சுக்கொள்வோமா? முடிச்சுக்கொள்வோம். பாய் பாய் பாய்.